Taste the Daily. காவல்துறையினரால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு உயிரிழந்த அஜித்குமாரின் இடைக்கால பிரேத பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்தில் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காவல்துறையினரால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட அந்த வீடியோ காட்சிகளும் அண்மையில் வெளியானதை நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து தற்போது அந்த இடைக்கால பிரேத பரிசோதனை அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உடலின் எந்த பாகங்களும் விடுபடாமல் அத்தனை இடங்களிலும் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் உடம்பில் 44 இடங்களில் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையின் மூலமாக தெரிய வருகிறது. இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்க்கும்போது ஒரு சாதாரண கொலை வழக்கை போல தெரியவில்லை என்றும் நீதிமன்றம் வேதனையை பதிவு செய்திருக்கிறது. ஒரு சாதாரண கொலையாளி செய்யும் கொலை கூட இத்தனை காயங்களை ஏற்படுத்தி இருக்காது என்றும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. அது மேலும் அந்த அறிக்கையில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதையும் தற்போது நீதிமன்றம் வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரின் உடல்களில் 44 காயங்கள் ஏற்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. காவலர்களால் கொடூரமான முறையில் தாக்கி கொலை செய்யப்பட்ட கோவில் காவலாளி, திருப்புவனத்தைச் சேர்ந்த கோவில் காவலாளி அஜித்குமாரின் இடைக்கால பிரேத பரிசோதனை அறிக்கை தற்போது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. திருப்புவனத்தில் காவலர்களால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு உயிரிழந்த அஜித்குமாரின் இடைக்கால பிரேத பரிசோதனையானது தற்போது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பல்வேறு தகவல்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. ஒரு சாதாரண கொலை வழக்கு கூட இப்படி இருக்காது. அந்த அளவிற்கு அதிகமான காயங்களை இந்த அறிக்கையின் மூலம் பார்க்க முடிகிறது என்று உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்திருக்கிறது. உடல் முழுவதுமாக மொத்தம் 44 இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பைப்பால் அடித்தால் உடலில் இத்தனை காயங்கள் ஏற்படுமா என்று உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. போலீஸ் என்னும் அதிகாரம்தான் இளைஞர் அஜித்தை இவ்வளவு கொடூரமாக தாக்கும் எண்ணத்தை கொடுத்திருப்பதாகவும் திருப்புவனம் அஜித்தின் மரணம் சாதாரண கொலை வழக்கு போல இல்லை என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது தெரிவித்திருக்கிறது. திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமாரின் இடைக்கால பிரேத பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்தில் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை தொடர்ந்து நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளையும் கண்டனத்தையும் தற்போது முன்வைத்து வருகிறது. ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவர் மீது எந்தவிதமான
எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யாமல் எப்படி சிறப்பு புலனாய்வு குழு தன் விசாரணையை தொடங்கும் என்று முதலில் கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் இன்று காலையில் விசாரணை ஆரம்பித்ததற்கு பிறகே இது தொடர்பாக டிஎஸ்பி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் சஸ்பென்ஷன் ஆகியிருக்கிறார் என்று நீதிமன்ற கிளை தெரிவித்திருக்கிறது. அஜித்குமாரை போலீசார் அடித்ததை வீடியோ எடுத்த நபர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தற்போது சாட்சி அளித்திருக்கிறார். எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படாமல் சிறப்பு புலனாய்வு குழு எப்படி விசாரணையை தொடங்கியது என்றும் விசாரணையை தொடங்க வேண்டிய இடம் காவல் நிலையமே தவிர அருகில் உள்ள மாட்டுத் தொழுவத்தில் எப்படி அந்த விசாரணையானது நடைபெற்றது, அதுவும் சட்டப்படி விசாரணையை மேற்கொள்ளாமல் அடித்து துன்புறுத்தி இது போன்ற கொடூரமான செயல்களில் ஈடுபட்டுதான் விசாரணை நடத்த வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நீதிபதி இந்த கொலை வழக்கானது ஒரு சாதாரண கொலை வழக்கு போல அல்ல என்றும் ஒரு சாதாரண கொலையாளி செய்யக்கூடிய அந்த கொலை கூட இப்படி இருக்காது, அதிகப்படியான காயங்களை ஏற்படுத்தி இருக்கிறது, ஒரு பிளாஸ்டிக் பைப்பால் அடிப்பதனால் இத்தனை இடங்களில் இவ்வளவு காயங்கள் ஏற்படுமா என்றும் உயர்நீதிமன்ற கிளை கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. பதிவு செய்யப்பட்ட அந்த முதல் தகவல் அறிக்கை மீண்டும் அதில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம் தெரிவித்திருக்கிறது. உடலின் எந்த பாகங்களையும் விட்டு வைக்காமல் அத்தனை இடங்களிலும் காயம் ஏற்படுத்தி இருப்பதாக உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்திருக்கிறது. காவலர்களால் கொடூரமான முறையில் தாக்கி உயிரிழந்த திருப்புவனம் அஜித்குமாரின் இடைக்கால பிரேத பரிசோதனை அறிக்கையானது தற்போது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பல்வேறு விஷயங்கள் வெளிப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை பல கேள்விகளையும் கண்டனங்களையும் முன்வைத்திருக்கிறது. காவல்துறையால் கொல்லப்பட்ட அஜித்குமாரின் இடைக்கால பிரேத பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த அஜித்தின் பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்க்கும்போது மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மடப்புரம் கோவில் உதவி ஆணையர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சிசிடிவி காட்சிகளை சிடியாகவும் தாக்கல் செய்திருக்கிறார். ஒரு சாதாரண கொலையாளிகள் செய்யும் கொலையில் கூட இத்தனை காயங்கள் ஏற்பட்டிருக்காது என நீதிமன்றம் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது, அது மேலும் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதையும் தற்போது நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரின் உடல்களில் 44 காயங்கள் ஏற்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம் தெரிவித்திருக்கிறது. உடலின் எந்த பாகங்களும் விடுபடாமல் அத்தனை இடங்களிலும் காயம் ஏற்பட்டிருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. காலையில் விசாரணையை தொடங்கிய பிறகே டிஎஸ்பி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாமல் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு எப்படி குற்றம் சுமத்தப்பட்டவர் மீது விசாரணையை தொடங்கியது என்றும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கொடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டு அஜித்குமார் இறப்பு வரை முதல் தகவல் அறிக்கை பதியப்படவில்லை என்றும் போலீஸ் என்னும் அதிகாரம்தான் இளைஞர் அஜித்தை இந்த அளவிற்கு கொடூரமாக தாக்கும் எண்ணத்தை கொண்டுள்ளது என்றும் திருப்புவனம் அஜித்தின் மரணம் சாதாரண கொலை வழக்கு போல இல்லை என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது.
காவல்துறையால் கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரின் இடைக்கால பிரேத பரிசோதனை அறிக்கை தற்போது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்க்கும்போது இந்த கொலையானது மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மடப்புரம் கோவில் உதவி ஆணையர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சிசிடிவி காட்சிகளை சிடியில் பதிவு செய்து தாக்கல் செய்திருக்கிறார். ஒரு சாதாரண கொலையாளிகள் செய்யும் கொலையில் கூட இந்த அளவிற்கு இத்தனை காயங்கள் ஏற்பட்டிருக்காது என்றும், முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படாத போதும் எப்படி ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட நபர் மீது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை மேற்கொள்ளும் என்றும், முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது, அது மேலும் திருத்தம் செய்யப்பட்டது என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கொலை செய்யப்பட்ட காவலாளி அஜித்குமாரின் உடல்களில் மொத்தமாக 44 காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்றும், ஒரு பிளாஸ்டிக் பைப்பால் தாக்கினால் இந்த அளவிற்கு காயங்கள் ஏற்படுமா என்றும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய நிலையில், உடலின் எந்த பாகங்களும் விடுபடாமல் அத்தனை இடங்களிலும் காயம் ஏற்பட்டிருப்பதாக நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. காலையில் விசாரணை தொடங்கிய பிறகே டிஎஸ்பி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாமல் சிறப்பு புலனாய்வு குழு எப்படி விசாரணையை தொடங்கியுள்ளது என்று கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய நீதிமன்றம், கொடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டு தாக்கப்பட்டு அஜித்குமாரின் இறப்பு வரை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. போலீஸ் என்னும் அதிகாரம்தான் இளைஞர் அஜித்குமாரை இந்த அளவு கொடூரமாக தாக்கும் எண்ணத்தை கொண்டிருப்பதாகவும், திருப்புவனம் அஜித்தின் மரணம் சாதாரண கொலை வழக்கு போல இல்லை என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனையை பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில், மாநிலம் தன் குடிமகனையே கொலை செய்துள்ளது என உயர்நீதிமன்ற கிளை வேதனை தெரிவித்திருக்கிறது. அஜித்குமாரின் மரணம் என்னும் கொடூரத்திற்கு காரணமாக உயரதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் என்றும், ஒரு பிளாஸ்டிக் பைப்பால் அடித்தால் உடல் உள்ளே இவ்வளவு காயம் ஏற்படுமா என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. காவலர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்த அஜித்குமாரின் மரணம் என்னும் கொடூரத்திற்கு காரணமான உயர் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கும் நிலையில், தொடர்ந்து இரவு முழுவதும் இடைவிடாது அடித்து, அப்படி இருந்தும் கூட இரத்தம் வரவில்லை என பொய் கூறியிருக்கிறார்கள் என்று உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. குற்றம் நடந்த இடத்தில் சாட்சியங்களை சேகரித்தது யார்? அங்கு இரத்தக்கரைகள், சிறுநீர் அடையாளங்கள் உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கும் நீதிமன்றம், குற்றம் நடைபெற்ற இடத்தில் இரத்தக்கரைகள் இல்லை என்று கூறிய தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. அதாவது, காது மூக்கில் இரத்தம் வரும் அளவிற்கு அஜித்குமார் தாக்கப்பட்டுள்ளார். அப்படி தாக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த இரத்தக்கரைகள் எங்கே என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இரத்தக்கரை இல்லை என்றால் அவற்றையெல்லாம் பாதுகாக்க தவறிய, சாட்சியங்களை பாதுகாக்க தவறிய எஸ்பி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் காட்டமான கேள்விகளை முன்வைத்திருக்கக்கூடிய நீதிமன்றம், அஜித்குமாரை போலீஸ் அடித்ததை வீடியோ எடுத்த நபர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நேரில் சாட்சி அளித்ததை தொடர்ந்து இதுபோல கண்டனங்களை முன்வைத்திருக்கிறது.